நமஸ்தே. இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது பிள்ளைகள் அப்படின்னா என்ன, வாரிசுகள் அப்படின்னா என்ன. ஸோ இது நம்ம பொதுவாக கேட்பாங்க, எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு. உங்களுடைய சொத்துக்கள்லாம் உங்கள் வாரிசுகளுக்கு போகணும் அப்படின்னு அந்த நேரத்தில் மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது என்னங்க பிள்ளைகள் வாரிசுகள், இதுவும் ரெண்டு என்னங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போது, ஒன்று தான் அப்படின்னு தோன்றினாலும் இல்லைங்க, இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. சரி, இப்போ பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவர்கள் தன் தாய் தந்தையருடன் உடல் அளவில் சம்பந்தப்பட்டவர்கள். நம்ம சுமக்கிறோம், பாலூட்டி வளர்க்கிறோம். ஸோ நம்மளுடைய பண்புகள் டிஎன்ஏ அப்படிங்கிற பேர்ல அவர்களிடத்தில் இருக்கும். அதாவது உடல் ரீதியாக தொடர்பு கொண்டவர்கள் பிள்ளைகள். இந்த வாரிசுகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க யார் தெரியுமா? அந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களிலும் கொள்கைகளிலும் தொடர்பு கொண்டு அவர்கள் காட்டிய பாதையில் பயணிப்பவர்கள் வாரிசுகள். இப்ப இதுல ஒரு விஷயம் பாருங்க, இந்த பிள்ளைகளாக உடல் சம்பந்தம் மட்டும் பெற்று பிள்ளைகளாக இருப்பவர்கள் வாரிசுகளாக பரிணமிப்பதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவு. அப்படி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் இந்த வாரிசுகளாக இருப்பவர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்பவர்களால் மட்டும்தான் வாரிசுகளாகவும் பரிணமிக்க முடியும். ஸோ இதுதாங்க அந்த பிள்ளைகள் சொல்றதுக்கும் வாரிசு அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ மக்கள் அல்லது நபர்கள் பிள்ளைகளாக இருப்பதை விட வாரிசுகளாக பரிணமிப்பதுதான் அறம் சார்ந்த வழியாகும், தர்மமாகும், கடமையாகும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சிந்திப்போம்.